வணக்கம் சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே, என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லோருக்கும் முழுமை அடைய வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கிறது. ஆனால் அதை அடைய வேண்டும் என்கின்ற அவசரம் நமக்கு பெரும் துன்பமாக வந்து சேர்ந்திருக்கிறது. யாரும் அவ்வளவு சுலபமாக முழுமை அடைந்ததாக நமக்கு வரலாற்றிலே தகவல் இல்லை. இருந்தாலும் முழுமையை நாடுகின்ற எல்லோருக்குமே, பூரணத்துவம் விரும்புபவர்கள் எல்லோருக்குமே அதை உடனடியாக அடைய வேண்டும் என்கின்ற அவசரம் இருக்கிறது. அப்படி நடப்பதில்லை. பொறுமை வேண்டும். பொறுமை இருந்தால்தான் பூரணம் கிட்டும் என்பதை இன்றைக்கு நமக்கு போதிக்கிறார் மகா பெரியவர். அழகான உதாரணத்தை வச்சு அதை போதிக்கிறார். ஒரு செடி, பெரியவர்கள் காட்டுகின்ற உதாரணம் எல்லாம் நமக்கு புரியக்கூடிய மாதிரி தான் அமையும். அவரை சுற்றி என்ன இருக்குமோ, நம்ம சுற்றி என்ன இருக்குமோ அதை வைத்துக்கொண்டே பெரிய பெரிய தத்துவங்களை அவர்கள் விளக்கி காட்டி விடுவார்கள். அது அவர்களுக்கு கைவந்த கலை, ரொம்ப இயல்பு அவர்களுக்கு. ஒரு செடி காட்டுறார். இந்த செடியில் எவ்வளோ இலைகள் இருக்குப்பார், எவ்வளோ மலர்கள் இருக்குப்பார். கிடைக்காது. எல்லா மலர்களும் உதிர்ந்து விடுமா? உதிர்ந்து விடாது. பூத்த மலர் மறுபடியும் பூக்கத்தான் மண்ணுக்குள் புதைகிறது. நல்லபடி பூரிப்பாய் வளர்ந்திடத்தான் பாத்திகட்டி நாற்றெல்லாம் பார்த்து நடப்படுகிறது. பாலாற்றில் தேனாறு பார்த்துத்தான் கலக்கிறது. உதிர்ந்த மலரே உரமாகி உச்சி கொப்பில் முகையவிழும். உதிரும். சில மலர்கள் உதிரும், சில இலைகள் உதிரும். சரி, அப்புறம் பிஞ்சு மலர்கள்லாம் அப்படியே அப்புறம் காயாகணும்ல, அதுக்கு முன்னாடி பிஞ்சு வடிவம் வருது. எல்லா பிஞ்சு நிலைக்குதா? இல்லை. அதுவாகவே விழக்கூடிய பிஞ்சுகளும் இருக்கின்றன. அப்புறம் காய். எல்லா காயும் நிலைக்குமா? இருக்காது. பல காய்கள் காணாமல் போவதுண்டு பலவிதமான வழிகளில். அப்புறம் கனிகள். அதையெல்லாம் தாண்டி அந்த மரத்தில் பழங்கள் பழுத்து குலுங்குகின்றன. எல்லா பழங்களும் இருக்குமா? அதுலேயும் விழக்கூடிய பழங்கள் உண்டு. மரம் இழக்கின்ற இலைகள், மலர்கள், பிஞ்சுகள், காய்கள், கனிகள் எல்லாவற்றையும் மீறி சில பழங்கள் இருக்கின்றன. அதுபோல் எப்படி உதாரணங்கள், மனித சமுதாயத்தில் பலர் உதிர்ந்து விழுந்தாலும் யாரோ ஒருவர் தேறுகிறார், அவர் மகானாய் ஆகின்றார் என்பதை விளக்குகிறார். இந்த செடியையும் நம்முடைய சமுதாயத்தையும் சேர்த்து வைத்து சொல்லுகிறார். மலினப்பட்ட மனிதர்கள் மண்டி கிடக்கின்ற இந்த சமுதாயத்தின் மத்தியிலிருந்து தான் ஒரு மகான் தோன்றுகிறார். எப்படி? செடியிலிருந்து எத்தனை இலைகள் உதிர்ந்தாலும், மலர்கள் உதிர்ந்தாலும், பிஞ்சுகள், காய்கள், கனிகள் உதிர்ந்தாலும் சில பழங்கள் மட்டுமே மிஞ்சுவது போல் சில மனிதர்கள் மாமனிதர்களாக உயர்கிறார்கள், மற்றவர்களுக்கும் வழி காட்டுகிறார்கள். என்ன அற்புதமான ஒரு விளக்கம் பாருங்க. இதுல அவைகளாக உதிர்பவை ஒரு பக்கம் இருக்க, பறவைகள், குரங்குகள், மற்ற ஜந்துக்கள் இவைகள் புசித்து காணாமல் போய்விடுகின்றனவும் உண்டு. அதையும் வச்சுக்கலாம். இந்த முடிவாக கொஞ்சம் பழங்கள் மிஞ்சுகின்றனவே, அந்த கொஞ்சமே போதும் அப்படிங்கிறார். அந்த கொஞ்சமே போதும், அதுவே சிருஷ்டிக்கு பிரயோஜனம் என்றுதான் பகவான் லீலை பண்ணி கொண்டிருக்கிறான் என்று நமக்கு சொல்லுகிறார். இப்போ ஒரு இவ்வளோ பெரிய ஜனத்தொகை இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் எல்லோரும் அப்படி நிறைந்த நிறைவை அடைந்து பரிபூர்ண நிலையை அடையாவிட்டால் பரவாயில்லை. மரத்துக்கு பழத்தை போல் மனித குலத்தில் யாரோ ஒருவர் அப்படி தோன்றினால் மற்ற எல்லோரும் பயன் அடைகிறார்கள். மகான் அரவிந்தர் சொல்வார், ஒன் மேன்ஸ் பியூரிட்டி கேன் ஸ்டில் சேவ் த வேர்ல்ட் என்பார். ஒரு மனிதனுடைய தூய்மை இந்த உலகத்தையே காக்கின்ற ஆற்றல் பொருந்தியது என்பார். ஒன் மேன்ஸ் பியூரிட்டி கேன் ஸ்டில் சேவ் த வேர்ல்ட். 87 ஆண்டுகள் இந்த பட்டத்திற்கு வந்த பிறகு பீடம் ஏறியதிலிருந்து இதைத்தானே நம்ம கண்டிருக்கிறோம் இவருடைய வாழ்க்கையில். ஒன் மேன்ஸ் பியூரிட்டி கேன் ஸ்டில் சேவ் த வேர்ல்ட். கேன் ஸ்டில் பாருங்க அரவிந்தர், அற்றரை லட்சம். இன்றைக்கும் அப்படித்தான் நடக்கிற அவருடைய வார்த்தைகளைத்தான் நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். உய்வடைவதற்கு வழி அவருடைய வாழ்க்கையிலிருந்தே தான் நாம் இன்றைக்கும் சேகரித்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் நம் மீது நம்ம அப்ளை பண்ணி பார்த்து நடக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அப்போ இன்னொரு சொல்கிறார், எத்தனையோ
யாரோ ஒருத்தர் தான் லட்சத்தில் ஒருவர் பூரணமாகி விட்டால் கூட நமக்கு போதும். எவ்வளவு பெரிய கடல், அதை கடைந்து கடைந்து ஒரு சின்ன கலசம்தான் அமுதம் பெற்றோம். நம்ம அந்த அமிர்த மதனம் அதை பார்க்கும் பொழுது அந்த காட்சி நமக்கு என்ன விவரிக்கின்றது? எவ்வளவு பெரிய கடல், கடல் அளவா அமுதம் வருகிறது? இல்ல, ஒரு கலசம் அளவு தான் இல்லையா? இருக்கின்ற குழப்பம் கடல் அளவு, வருகின்ற அமிழ்தம் ஒரு கலசத்தின் அளவு, இப்படித்தானே இருக்கிறது. அதே மாதிரி இத்தனை உயிர் தொகை இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்திலே கடைந்து எடுத்து அமிர்த தத்துவமாக ஆன உதாரண புருஷர்கள் ஒரு சிலர் தான் இருப்பார்கள். இருந்தால் போதும் என்கிறார். தே ஆர் ஆல்வேஸ் அ மைனாரிட்டி. நாம தான் மெஜாரிட்டி. அறியாதவர்கள் தான் மெஜாரிட்டி, அடைந்தவர்கள் வழி காட்டுகிறவர்கள் மைனாரிட்டி தான் எப்பவுமே. இப்போ பவக்கடலை கடைந்து அதனுடைய சாரமாகிய இந்த கொஞ்சம் அமிர்தத்தை எடுப்பதற்கு உதவுகின்ற மத்து, அதுக்கு எதை வைத்து கடையணும்? மத்து வைத்து கடைய வேண்டும். அதை நினைத்துத்தான் ஆதிசங்கர பகவத்பாதர் பவஜலத்தி மதன மந்தர என்று சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன பொருள் வருகிறது என்றால், இந்த வாழ்க்கையிலேயே புற வாழ்க்கையிலேயே கூட விஷம் மட்டும் இல்லை, அமிர்தமும் இருக்கிறது. மேம்போக்கான இன்ப துன்பம் மட்டும் இல்லை, நிலையான அமைதியும் இந்த வாழ்க்கையிலே ஜனனமும் மரணமுமான இந்த வாழ்க்கையிலேயே நாம் அன்றாடம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமூக வாழ்க்கையிலேயே கூட இருக்கிறது என்றுதான் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம் என்று மிக அருமையான ஒரு கருத்தை நம் முன்னிலையிலே வைக்கிறார் மகா பெரியவா. அடுத்து இன்னொன்று சொல்றார், தம்பி மத்த போட்டு கடையிறோம், கடைஞ்ச உடனே வெண்ணெய் வருதா? எங்க வரும்? வராது. சோறாமல் சிலிப்பிக் கொண்டே இருந்தால்தான் அந்த கடைந்து தயிரிலிருந்து வெண்ணெய் வருகிறது. அதுக்கு 3 சொல்றாருங்க. அவசரப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, நம்பிக்கை இழக்கக்கூடாது. வரலேன்ற ஆத்திரம் வரும் பாருங்க, அது வரவே கூடாது. அவசரப்படக்கூடாது. இன்னும் வரல வரும். அந்த அவசரமுக்கு ஆத்திரம் ரொம்ப பிரச்சனையானது. அப்படியே அது பானையை உடைக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஆத்திரம் போயிடும். அது வேண்டியதில்லை. அவசரப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, பொறுமையை கடைப்பிடிக்கணும். நம்பிக்கை ஒரு கட்டாயம் இது வரும். வெண்ணையாகும், சிலிப்பிக்கொண்டே இருக்கு. நம்ம செய்ய வேண்டியது அதுதான். அப்படி ஆதாரம் சக்தி அன்றே அருமறைகள் கூறும், யாதானும் தொழில் புரிவோம் யாதும் அவள் தொழிலாம், நம்புவதே வழி என்ற மறை இதனை நாம் இன்று நம்பிவிட்டோம்னு பாரதி சொன்ன மாதிரி அப்படி நம்ம இருக்கணும். நிதானமாக படிப்படியான முன்னேற்றம் என்பது எவருக்கும் உண்டு. அதான் முயற்சி தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும்னு வள்ளுவர் அடித்து சொல்லுகிறார். அதை தான் இன்னும் அழகாக நிதானமான படிப்படியான முன்னேற்றம் என்பது எவருக்கும் உண்டு, யாராக இருந்தாலும் உண்டு. ஆக அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? அந்த கேள்விக்கு வர்றார். அந்த மத்து கயிறிலிருந்து நழுவி விடாமல் நம்ம பார்த்து கொள்ள வேண்டியதுதான், அவ்வளவுதான். அப்படியா? நம்ம என்ன கேள்வி கேட்போம் தெரியும் உடனே, என்ன கயிறு? முதல் இன்னொரு வாட்டி இது அந்த மத்து கடைவது மத்து, அது கடைந்து கொண்டே இருந்தால்தான் இந்த விஷமெல்லாம் தீர்ந்து இந்த வெண்ணெய் வரும், அமிர்தம் வரும். சரி, அந்த கயிறிலிருந்து அது விலகிவிடக்கூடாது, அதை பார்த்து கொள்ள வேண்டும். பக்தி தான் அந்த கயிறு என்கிறார். பக்தி கயிற்றால் என் மனக்குரங்கை நன்றாக கட்டிப்போடு, திருடம் பக்தியா பத்வா என்று சொல்லியிருக்கிறார். நாம் பக்தி கயிற்றால் பகவான் என்ற மத்தை சுற்றி பிடிப்பை நழுவ விடாமல் இருந்தால் அவர் சம்சார சாகரத்தை கடைந்து முதலில் இந்த நச்சு பொருள்களை விஷங்களை திரட்டி அதை அப்புறப்படுத்தி விட்டு நமக்கு அமிர்தம் எடுத்து கொடுத்து விடுவார். அதாவது அமர நிலையான முக்தி என்கின்ற மோட்சத்தை நமக்கு கொடுத்து விடுவார் தான் சொல்றார். சரி, எது சம்சாரம்? சம்சார கடல், பவக்கடல் சொல்றோமே, அப்படின்னா என்ன? ரொம்ப அழகான ரொம்ப எளிமையான ஆழமான விளக்கம், நேரடியான விளக்கம். ஒன்றும் இல்லை, பிறப்பு இறப்புங்கிற இந்த ஜனன மரணம், அதுதான் சம்சாரம். அமிர்தம்னா இறப்பு இல்லாதது, ஜனன மரணம் இல்லாதது. இறப்பே இல்லை என்றால் அப்புறம் எப்படி பிறப்பு வரப்போகிறது? இறப்பே இல்லை என்றால் பிறப்பும் கிடையாது. அப்படிப்பட்ட சாஸ்வதமான நீடித்த நிலையான மோட்சானந்தம், அதுதான் அமிர்தம். அது இந்த சம்சார சாகரத்தில் இருந்தே பக்தியினுடைய துணை கொண்டு இறைவனுடைய அருளால் பெற வேண்டும் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்று என்ன ஒரு அற்புதமான தத்துவத்தை நமக்கு எடுத்து சொல்கிறார் பாருங்க. அதாவது வைராகியத்துல சம்சாரத்தை துறந்து அதன் மூலம் சம்சாரத்தை கடப்பது அது ஒன்று இருக்கிறது, அது வைராக்கியம். ஆனால் பக்தியாக போனால் அவன் மேல் உள்ள நம்பிக்கையினால், அவனுடைய கருணையின் மேல் உள்ள நம்பிக்கையினால்
இந்த சம்சாரத்தை எங்கேயும் இந்த வாழ்க்கையை விட்டு விலகி போகாமலே இதில் இருந்தபடியே அவனுடைய அமிர்த தத்துவத்தை கடைந்து பெறுவது என்று வேண்டுமானாலும் நீங்கள் அர்த்தம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த அருமையான ஒரு தத்துவம், ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம், தத்துவ விளக்கத்தை நமக்கும் புரியும்படி பெரியவாள் இதை அருளி செய்திருக்கிறார். இதை முகநூலில் பதிவு செய்த என்னுடைய நண்பர் ராமமூர்த்தி என்று அழைக்கப்படுகின்ற கிருஷ்ணாம் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆற்றங்கரையில் அரச மரம் 1000 இலைகளை உதிர்க்கிறது, அப்போதும் சலசலக்கிறது. இலையெல்லாமா கட்டி போகுது. ஆற்றங்கரையில் அரச மரம் 1000 இலைகளை உதிர்க்கிறது, அப்போதும் சலசலக்கிறது. பூத்த மலர்கள் பாதையிலே புன்னகை போலே உதிர்கின்றன, சில பூக்களே மரத்தில் தொடர்கின்றன. காற்றில் பிஞ்சுகள் உதிர்ந்தாலும் காய்கள் கல்லடி பட்டாலும் ஏற்றிய விளக்குகள் போல் மரத்தில் இன்பக் கனிகள் விளைந்து அதிலும் குரங்குகள், அணில்கள், பறவைகள், குறும்புக்காரச் சிறுவர்கள் கரங்களெல்லாம் தாண்டி பின் கனிகள் சிலவே பிழைப்பது போல் இத்தனை கோடி மனிதர்களில் எவனோ ஒருவன் தேறுகிறான். இத்தனை கோடி மனிதர்களில் எவனோ ஒருவன் தேறுகிறான். இன்ப துன்பங்களைத் தாண்டி இறைவனாகவே மாறுகிறான். அத்தனை கூத்தும் அவன் விருப்பம், அவன் விருப்பம்தான் அதில் தர்மம். அமிழ்தம் என்பது விஷமெல்லாம் அடக்கிய பின்தான் வருகிறது என்று அப்படியே ஒரு மகா வாக்கியத்தை பார்ப்போம். மாயையை எப்படி உடைப்பது? என்னன்னா தத்துவம் போட்டு எவ்வளோ சொல்றாங்க. ஒரே ஒரு வழிதான் சொல்றார். ஆசைகளை அடக்குவது ஒன்றே வழி. பற்றற்ற நிலையே பரம். எப்பொழுது பற்று அறுபடுகிறதோ, பற்று வைத்தால் வினை பொற்று வைக்கிறது இல்லையா? இன்பம் செலவாகிறது, துன்பம் வரவாகிறது. எனவே ஆசைகளை அடக்குவது ஒன்றுதான் இந்த மாயையை உடைக்கின்ற வழி என்கின்ற மகா வாக்கியத்தோடு இந்த அமர்வை நாம் நிறைவு செய்து கொண்டு மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.